கர்த்தருடைய கிருபையினால் 26வது வருஷத்துல முதல் மாதத்தை முடித்து இந்த 2ஆம் மாதம் கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆராதனை மாத்திரமில்லை, பரிசுத்த பந்தியையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய நம்ம வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? அப்புறம் சொல்லுங்க. 43 என் பார்வைக்கு அருமையானபடியால் என்ன பெற்றாய்? கனம் பெற்றாய். கனம் பெற்றவர்களை குறித்து நாம் அந்த மாதம் முழுவதும் கடந்த வாரம் 4 வாரங்கள் அதை பார்த்தோம் இல்லையா? இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, கனவீனமானவர்கள். கனத்துக்கு அடுத்தது என்ன? கனவீனம். ஏன் கனப்படுத்தப்பட்டார்கள், ஏன் கனவீனப்படுத்தப்பட்டார்கள்? இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், கனத்துக்கும் கனவீனத்துக்கும். ஏன் கனவீனம் பண்ணினார் அப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இல்ல 29ல 3வது சாரி ஏசாயா 29 ஆமென். சாரி 13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் எனக்கு கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். கவனிக்கிறீங்களா? நம்முடைய வாக்குத்தத்தம் வந்து ஆமென். நீ இப்படி வந்து ஜாலியா இருக்க மறைக்கிறது இப்படியா? நல்லா கவனிங்க. நம்முடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான் லேட்டா வந்திருக்கிறீங்க, அதனால அந்த திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார், அதானே? அப்போ கனம் பெற்றவர்கள் ஏன் கனம் பெற்றார்கள்? அதே கர்த்தர் தான் ஏன் கனவீனம் பண்ணினார்? கனத்துக்கும் கனவீனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொல்றாங்கல்ல, நான் போனேன் ரொம்ப கனவீனம் பண்ணிட்டான் சொல்றாங்கல்ல. கனவீனம் அங்கிறத விட இன்னொரு இது என்னன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தண்டனை, சாபம் மாதிரி. என்ன கன ஈனம் சொல்லுங்க. கனம் வீணம் வேற, கனம் வீணம் கனவீனம். அது இது கன ஈனம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? சரி, உங்களுக்கு அந்த வசனத்தை 1 சாமுவேல் எடுத்துட்டீங்களா? கன ஈனம் இருக்கா கன வீணம் இருக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30 என்ன இருக்கு? 30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈசனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கன ஈனம் இருக்கிறதுல கன ஈனம். அப்போ கனவீனம் வேற, கன ஈனம் வேற. கனவீனம்ன்றது சும்மா மட்டா கண்டிக்கிறது. ஆனா கன ஈனம்ன்றது அது அந்த குடும்பமே சபிக்கப்பட்டு சாவுக்குள்ள போயிடுது. பைபிள்ல இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சரி அதே இதிலே நம்ம பார்ப்போம். இது வந்து ஏரி
ஏலி யாரு? கர்த்தருடைய ஒரு ஆசாரியன். அவனுக்கு இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவர்களையும் கனப்படுத்தி தான் வச்சாரு. ஆனா அந்த கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கல. இந்த ஏலியை நல்ல கனம் பண்ணி வச்சாரு. எப்படி தெரியுமா? அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 28, என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்துன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பிராமின் இப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா, பூணூல் சொல்றாங்க, அதான் ஏபோத்து. அந்த ஏபோத் போட்டாதான் அதனுடைய சரியான நியாயப்பிரமாணத்துல அந்த தாவீது கர்த்தரோட பேசும்போது ஏபோத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏபோத்தை கொண்டு வாங்க, ஏபோத் போட்டாதான் அவரோட பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. அது அடையாளம் ஏபோத்து தான். ஏபோத்துன்னா இந்த பூணூல், அதான் இப்ப இவங்க போடுறாங்க, நம்ம இதுதான் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. அப்ப ஏபோத்தை நல்லா கவனிங்க, தரிக்கவும் அவனை எனக்கு ஆசாரியனாய் தெரிந்து கொண்டேன். பார்த்தீங்களா இருக்கு, என்ன பார்க்காதீங்க வசனத்துக்கு வாங்க. எனக்கு ஆசாரியனாய் தெரிந்து கொண்டேன். இது என்னது? கனமா கனவீனமா? சொல்லுங்க. கனம். ஊழியக்காரனாய் ஆசாரியனாய் தெரிந்து கொண்டான். நான் சுருக்கமாக சொல்லி போவேன், நான் திருவிருந்திருக்கு, அதனால நீ வசனம் வாசிக்க வேண்டாம், நான் கரெக்டா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். அப்படியானால் இந்த கனம் பண்ணின ஏலியின் குடும்பமே ஒரு பெரிய கன ஈனத்துக்குள்ள போயிடுச்சு. கன ஈனத்துக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, 29, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நீங்க எல்லாம் காணிக்கை கொடுக்குறீங்க, அதான காலால உதைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உதைப்பானே. செகண்ட் பாயிண்ட், ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு கொழுக்கப்படும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இப்ப ரெண்டாவது என்ன சொன்னார்னா, உன்னை ஆசாரியனா வச்சு உன்னை லேவிய நான் போய் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல ஏலி என்ன பண்ண, ஆலயத்திலே தூபம் அங்கேதான் இருந்தான், ராவு பகல் ஆலயத்திலே தான் இருந்தான். ஏலி கூட இருந்தது யாருன்னா பிள்ளை நான் சாமுவேல். அங்கெல்லாம் படுத்துக்குவாங்க, எழுந்துக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த ஸ்தானத்துல இருந்தவனை ஏன் இப்படி கொண்டு வர்றாருன்னா, ஒரு சரியான பாயிண்ட் என்ன, என்னை விட கீழே படிங்க, என்னை விட உன் பிள்ளைகளை நீ மதிப்பானே. அப்படி நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தரை விட பிள்ளைகளை நம்ம மதிச்சு கனம் பண்ணி பெருசா கொண்டு போயிட்டோம்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இது. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் தான் கொடுக்கிறார், அவர் தான் பிள்ளைகளை கொடுக்கிறாரு, அவர் தான். அப்படியானா அந்த கனம் வந்து பிள்ளைகளுக்கு கூட போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? அதுல 3:13 என்ன, இன்னும் மூணாவது பாயிண்ட், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன். பார்த்தீங்களா? அப்ப எத்தனை பாயிண்ட் இருக்கு? முதலாவது காணிக்கையை உதைத்தான், கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது பிள்ளைகளை மதிச்சு கர்த்தரை கீழே கொண்டு போயிட்டான், பிள்ளைகளை மேல கொண்டு போயிட்டான். இதான உண்மை. பிள்ளைகள் கர்த்தரை மதிக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்தானத்துல பிள்ளைகளை கொண்டு போய் மதிச்சு பிள்ளைகளை மதிப்பானே கேட்கிறார். விளங்குதா உங்களுக்கு? நம்ம சொல்லுவோம், அவங்க அடிச்சு வளர்க்காம எப்படி பண்ணிட்டீங்க சொல்றாங்க. மிதிக்க வேண்டிய பிள்ளைகளை மதிச்சா அதான் பைபிள்ல மதிப்பானே அவரே கேட்கிறாங்க, மதிப்பானே. மூன்றாவது பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்றாரு, பிள்ளைகள் சாபத்தை வரவிருந்ததை அறிந்தும் அதை என்ன பண்ணிட்டான், அடக்காமல் போயிட்டான். அதனால தெளிவா இருக்கு. பாத்தீங்களா? 3:13 அடக்காமல் போன பாவம். தெலுங்குல எப்படி இருக்காது? சீக்கிரம் எடுத்துட்டியா? சீக்கிரம் படிங்க. அப்போ முதல்ல மதிக்கிறது என்னாச்சு? படிக்கலையா? சத்தமா తీసుకువచ్చి గోరుసులో గాని తమ పేసులో గాని నూనెలో గాని కుండలలో గాని అది వచ్చినప్పుడు
ఆ కొడుకు చేత బయటకు వచ్చినప్పుడు యాజకుడు తన కొడుకు తీసుకున్నాడు. இப்போ கனப்படுத்தின குடும்பங்கள் கனவீனமாய் போச்சு. நல்ல புரிதல எல்லாருக்கும். ஏன் கனவீனமாச்சு? கனவீனமாக காரணம் என்ன? இந்த சாமுவேல் இதை நம்ம 1 சாமுவேல்ல ஏலியின் குடும்பத்தை பார்த்தோம். பிள்ளைகளை மதிச்சு பிள்ளைகளை அடக்காம பிள்ளைகளால வந்த சாபம் தான். அவன் எப்படி கனவீனப்படுத்தப்படுகிறான்னு கேட்டீங்கன்னா அதே 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் நீங்க 18ல பாத்தீங்கன்னா 18ல என்ன இருக்கு? 18 அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் பாருங்க, அவனுக்கு வயசு போன ஆள் தான், ஆனா பிடரி முறிஞ்சிருச்சு. கீழே விழுந்ததுல ஏலிக்கு என்னாச்சு? அவன் பிடரி முறிந்து பிடரி முறிஞ்சு செத்தான். நல்ல கவனிங்க, யாரு? ஏலி. அவன் ஆசாரிய ஊழியம் பண்ணவன், ஏபோத்தை போடுறதுக்கு தகுதியானவன். அவனைத்தான் அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனா இந்த மாதிரி இப்ப நல்ல புரியுதுல, பிள்ளைகளை மதிக்கிறது, பிள்ளைகள் மேல் மதிப்பு மரியாதை வச்சு கர்த்தரை என்ன பண்ணிட்டான்? கனவீனம் பண்ணிட்டான். அதுதான் கர்த்தர் இவனை என்ன பண்ணார்னா கனவீனம் பண்ணல, கன ஈனம். இந்த வார்த்தைகளை தெளிவா, கன ஈனம். ஒரே நாள்ல அந்த அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஏலி பிடரி முறிஞ்சு சாவுறா. அவன் மகன், அவன் பிள்ளை அதே இடத்துல சாவுறா. மருமக பிரகண்டா இருக்கிறா, அவளும் கீழே விழுந்து அவளும் செத்து போறான். எல்லாம் இருக்குதாங்க, நல்லா புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அப்படி 3 அப்ப மருமக சாகும் போது என்ன சொல்றா? பெட்டி வந்து வெரிசர் கொண்டு போயிட்டான். பெட்டி எங்க போயிடுச்சுன்னா சொல்லுங்க, அந்நியனுடைய கையில பெட்டி பிடிபட்டுருச்சு. உடன்படிக்கை பெட்டி யார்கிட்ட போயிடுச்சு? அந்நியன்கிட்ட போயிடுச்சு. அப்ப மகிமை என்னாச்சுன்னா அதை மட்டும் படிக்க கீழே. மகிமை தேவனுடைய பெட்டி பிற்பாடு போனபடினாலே இஸ்ரவேலை விட்டு விலகி போய் அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ பெட்டி பிடிபட்டுருச்சே, பெட்டி வந்து இதாயிட்டேன்னு சொல்லி அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கீழே தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினா மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு என்றார். இல்ல அவ சாகுறது கீழே விழுந்து அவள் சாது போகிற நேரத்திலே அவன் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார். ஆண் பிள்ளையை பெறுகிறா, ஆனா அவளுக்கு சிந்தையோ என்னமோ அந்த பிள்ளை மேல இல்ல. அது பாருங்க தெளிவா. அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதின்மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு ஒரே சிந்தை என்ன? தேவனுடைய பெட்டி பிடிச்சிட்டாங்களே, தேவனுடைய பெட்டி பிடிபட்டுச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சே சொல்லி அவன் அதிலே சேர்த்துக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தினுடைய நிலை என்னவாய் மாறுகிறது என்று நாம் பார்க்கும்போது அநேக குடும்பங்களை சொல்ல முடியும். ஆனா தொடர்ச்சி வந்து உங்களுக்கு இனி வரும் நாளிலே எனக்கு கொடுக்க எல்லாம் சொன்னா நேரம் இருக்காது. முதலாவது ஆதாமுடைய குடும்பம். ஆதாமுடைய குடும்பம்னா எவ்வளவு கனம் பண்ணி இருந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய கனம்னா, அதே ஆதியாகமம் 2:18 வாசிங்க. 2:18 எப்படின்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். அப்ப அவனுக்கு ஒரு மனைவியை ஏற்படுத்தினாரு. அதான உண்மை. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை மனைவியாய் கர்த்தர் உண்டாக்கினார். அப்போ வசனம் சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ள என்ன உள்ளது சொல்லுங்க, படிக்கலையா? விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுன்னு எழுதி இருக்குது. அது கனமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. அப்படிப்பட்ட கனமான ஒரு திருமணத்தை கர்த்தர் நடத்தினார். எவ்வளவு அருமையா பார்த்தீங்களா? அது மாத்திரமல்ல, மனுஷின்னு அவன் தான் பெயரிடுறான். விழாவிலிருந்து எலும்பு எடுத்தபடியினால் அவள் மனுஷி எனப்படுவாள். வசனம்லாம் இருக்கு, நேரம்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டே போறேன். அதுக்கப்புறம் என்னென்ன கர்த்தர் உண்டாக்கினாரோ அதுக்கெல்லாம் யார் பேர் கொடுத்திருக்கணும்? ஆண்டவர் தானே கொடுத்திருக்கணும். ஆனா அந்த ஒரு பெரிய ஸ்தானத்தை, அந்த அதிகாரத்தை ஆதாம்கிட்ட கொடுத்தார். நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் பேர் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்குது. நீங்க தொடர்ந்து 21, 22 வாசித்தா அதுல வருது. ஆதாம் என்ன பேரிட்டானோ அதான் பேர். அப்படியானால் அது எவ்வளவு பெரிய கனம் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு இப்படி சொன்ன புரியும். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னா
ஒருத்தட்ட போய் இவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா, அவங்க யாரா இருப்பாங்க? இந்த குடும்பத்துக்கு ரொம்ப சொல்லுங்க, கொஞ்சம் பயத்தை இருக்க மாட்டீங்க, எனக்கு குளிர்னா அந்த குடும்பத்திலே இவங்க எவ்வளவு கனம் பண்ணி அவங்கள தேடி போறாங்க. பையன் பிறந்திருக்கா பேர் வை, பொண்ணு பிறந்திருக்கு பேர் வை சொல்றாங்கல்ல. அப்ப கர்த்தர் வந்து ஆதாம்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பேர் வைக்கிறியோ அதான் பேர். அவன் வச்ச பேர் அப்படி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு கனத்தை கொடுத்திருந்தாரு. ஆனால் அவன் கீழ்ப்படியாம கர்த்தர் சொன்னதை செய்யாம சொல்லாத செஞ்சுட்டான். என்ன சொன்னாரு கர்த்தர் ஆதாம்கிட்ட? சண்டே கிளாஸ் தான், இது சண்டே கிளாஸ் தான். பழத்தை சரி, அவன் என்ன பண்ணிட்டான்? யாரால? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்ற மனைவியின் புத்தியுள்ள சிறு வீட்டை புத்தி இல்லாத அதே கையினால இடிக்கிறாங்க. அப்படியானால் அந்த மனைவி ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஒரு கணம் அவன் இழந்துட்டான். பிசாசு சொன்னதை கேட்டு அவன் ரெண்டகம் பண்றவன். கர்த்தர் சொன்னாரு, பழத்தை சாப்பிடும்போது செத்துருவீங்கன்னு சொன்னாரு. பழத்தை சாப்பிடும்போது சாக மாட்டீங்க, இல்லை என்ன செய்யக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிட கூடாது, ஆனா சாப்பிடுற நாள்ல நீங்க செத்துருவீங்க கர்த்தர் சொன்னது. ஆனா பிசாசு என்ன சொல்லிட்டான், நீங்க பழத்தை சாப்பிடுறதுனால சாக மாட்டீங்க, உயிரோட இருப்பீங்கன்ட்டான். அப்படியே மாத்திட்டான். நம்ம பாஷையில தோசை பரட்டுன்னு சொல்லுவாங்களே, தோசை வார்த்தையை பரட்டிட்டான். அப்போ கீழ்ப்படியாமையினால ஒரு பெரிய மகிமையை இழந்துட்டான். பார்த்தீங்களா? அவன் தோட்டத்தில் எப்படி இருந்தான்? நிர்வாணமா இருந்தான். அவன் எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனா அவன் நிர்வாணம் ஏன் வெளியே தெரியலன்னா, தேவன் மகிமையினால மூடி இருந்தான். ஆனா பாவம் செய்த உடனே அவன் பார்க்கறான், நிர்வாணம் அவனுக்கே தெரியுது. பாவம் என்ன, மகிமை போயிடுச்சு. முதல்ல பார்த்தோம்ல, அந்த ஏழி மருமகள் சொல்றான், பெட்டி பிடிபட்டு பெட்செட்ட போயிடுச்சு, அந்நிய தேசத்துல பெட்டி போயிடுச்சேன்னு சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவன் செஞ்சுட்டான். ஆனா அதே மகிமை ஏதேன் தோட்டத்திலையும் ஆதாம் ஏவாளால அது போயிடுது. மகிமை போன பிறகு பார்க்க நிர்வாணமா இருக்கிறான். அப்ப அவ்வளவு பெரிய மகிமையான தோட்டத்திலிருந்து அவனை என்ன பண்ணார்? சபிச்சு வெளியே அனுப்புறாரு இல்லையா? அப்போ அது கனமா கனவீனமா? எல்லா மிருகங்களுக்கும் பேர் வைன்னு சொன்னது கணம், நல்ல மனைவியை கொடுத்தது கணம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு கீழ்ப்படியாததுனால, இந்த கீழ்ப்படியாததுதான் ஏழி குடும்பத்துக்கு வந்தது. அதேதான் அந்த ஆதாமுடைய குடும்பத்துல கீழ்ப்படியாத ஒரே காரணம் தான். கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த சாபம் வந்திருக்காது. எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? அது முதல் குமாரன் யாரு? காயின். காயின் என்னவா மாறிட்டான்? சத்தமா சொல்லுங்க. நீ உட்கார்ந்து இருக்க பார்த்தா காயின் என்ன பெரிய இன்ஜினியரா, இல்ல பெரிய டாக்டரா? கொலைகாரன். கூட பிறந்த தம்பி ஆவேல கொலை பண்ணிட்டான். அந்த குடும்பம் எப்படி ஆகுது பார்த்தீங்களா? சாபம் எப்படி வருதுன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால ஒரு பெரிய சாபம் வந்தது. கூட பிறந்தவனே அன்னகாரன் தம்பியை வச்சு கொலை பண்ணிட்டு தெரியாத மாதிரி நிற்கிறான். சாபம் எந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்ப ஏன் காரணம்னா, அது கீழ்ப்படியாமை. எந்த குடும்பம் அது? ஆதாமுடைய குடும்பம். ஏழு குடும்பத்தை பார்த்தா ஆதாமுடைய குடும்பம். சிம்சோனை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 13:5 நீங்க பாருங்க. அதுல அவ ஒரு பெலிஸ்தருடைய பொண்ணை விவாகம் பண்ண போறான். இந்த தாய் தாப்ப சொல்றாங்க, இந்த பொண்ணை கட்டாதேன்னு சொல்றாங்களா இல்லையா? அங்கேயும் அதுதான், இதுவும் கீழ்ப்படியாமை தான். 14:3 படிங்க. 14:3 நோக்கி ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? விருத்த சேதனம்னா ஞானஸ்நானம். இப்ப மூலிகை ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு பையனுக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையை கொடுப்போமா? அவன் தாய் சொல்றான், அந்த விருத்த சேதனம் இல்லப்பா, அவர் அந்நியன், அந்த தேசத்துல பொண்ணு கட்டுறேன்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் என் கண்களுக்கு சொன்னது என்ன இருக்கு, பிரியமானவளா இன்பமானவளா? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். என் கண்களுக்கு பிரியமானவள் அப்படிங்கிறான். 7வது வசனம் 7. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். பாத்தீங்களா எப்படி இருந்தா? சிம்சோன் கண்ணுக்கு. இந்த சிம்சோன் யார் தெரியுமா? சிம்சோனை பத்தி படிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது நியாயாதிபதி 13:5 இருக்கு. நசரேய விரதம்னா அவன் தலையில என்ன படக்கூடாது?
சொல்லுங்களேன். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இதான் கணம். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த நற்செய்ய விரதம். அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி இருந்தான். ஒரு சிங்கத்தையே ஆட்டுக்குட்டியை கூட கிழிச்சிட்டான். அவ்வளவு பெரிய வல்லமை, அவ்வளவு பெரிய மகிமை. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாத்தீங்களா? இவனை கொண்டு என்ன சொல்றானா, இவன் பெலிஸ்தருக்கு ரட்சிப்பா இருப்பான். ரட்சிப்பா இருக்க வேண்டியவன் பிச்சிப்பூ ஆயிட்டான். சிரிக்க கூட மாட்டீங்க. சிரிப்பீங்கன்னா இந்த சிட்டு போட்டேன். இஸ்ரவேல் எப்படி இருப்பான்? ரட்சிப்பா இருப்பான் சொன்னாரா? அதே பெலிஸ்தியன்ட்ட தான் போய் மாட்டினான். அதே பெலிஸ்தியன் தான் இவனை பிடிச்சது மாத்திரம் இல்ல, முதல்ல என்ன செய்தாங்கன்னா அவன் கண்ணை பிடிச்சான். அவன் கண்ணை, இந்த கண்ணு என்ன கண்ணு? என் கண்ணுக்கு இன்பமானவள் சொன்னானா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? காரணம் என்ன தெரியுமா? விபச்சார பாவம். நியாயாதிபதி 14:1 படிங்க. 14:1 அப்படி டக்குன்னு 14:1 16:1 சீக்கிரம் டைம் ஆகுது. காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் பேசினான். பாத்தீங்களா? வேசியை கண்டு விபச்சாரம். அவன் எவ்வளவு பெரிய விரதம் உள்ளவன். அவன் தலையில கத்திரியை செய்யக்கூடாது, படக்கூடாது. இஸ்ரவேலை ரட்சிப்பான். ரட்சிப்பான வரங்களை கொடுத்து அவனுக்கு பெரிய இதான் கணம். இந்த கணத்தை இப்படி இழந்துட்டான்னா காசாவுக்கு போய் வேசியை கண்டு. நான் சொல்றேன், யோசேப்பு இதே பாவத்துல தான் பிடிபட்டான், ஆனா விலகி ஓடிட்டான். புரியுதா உங்களுக்கு? யோசேப்புங்கிற ஒரு மனுஷன், அவனை அந்த பார்வோன் அரண்மனையில ராஜாத்தி தேடி வர்றான். என்னோட வான் சொல்லி தேடி வாரான். ஆனா அந்த பாவத்துக்கு விலகி ஓடினால கனவீனப்பட்ட ஒரு அரண்மனை தான். என்ன கனவீனம்? செய்யாத குற்றத்துக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் இருந்தான்ல யோசேப்பு. ஆனா அவனை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து என்ன கனம் பண்ணினார்னா, ராஜாவுக்கு அடுத்த சிங்காசனத்தில் அவனை கையை தட்டி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. எந்த அரண்மனையில கனவீனப்பட்டானோ அதே அரண்மனையில அவன் கனப்படுத்தப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் என்னன்னா 21 வசனம் படிங்க. 21 21 என்ன இருக்கு? சீக்கிரமா, டைம் ஆகுது. ஆமா, வேண்டாம். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே வரைத்துக் கொண்டிருக்க வைத்தார். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்களேன். ராஜாவால் உயர்த்தப்பட வேண்டியவன் கண்ணை பிடிக்கிட்டாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால கையில் என்ன மாட்டிட்டாங்க? உட்கார்ந்துருக்கிறீங்களே, கையில விலங்கு மாட்டி. எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு நிலை பார்த்தீங்களா? இதான் கனவீனம். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க, எப்படி கனம் பண்ணார் அவனை? சிம்சோனை எப்படி கனம் பண்ணினார்? ராஜா இயேசுவுக்கு அடுத்த தேவனுடைய அடுத்த ஸ்தானத்துல அவன் என்ன பண்ணப்பட்டான்? டெடிகேட் பண்ணப்பட்டான். அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, ஆவியானவர் இருந்தார். அதான் அவனுக்கு கொடுத்த கனம். ஆனா காசாவுல போய் விபச்சாரியை பார்த்து அந்த விபச்சார பாவத்தினால அவனுக்குள்ள கனம் போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? பெலிஸ்தியர் அவனை பிடிச்சாங்க. எதுக்காக பிடிச்சாங்கன்னா, அது ஒரு சின்ன காரியம் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இவன் மனைவியை கொஞ்ச நாள விட்டுட்டு போறான். இந்த இன்பமான மனைவி இருக்காளே, உங்களுக்கு புரியுதா? பெலிஸ்தியருடைய தேசத்துல பெலிஸ்தியருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன்.
விருத்தசேதனை இல்லாதவன் இருக்கு, ரசிக்கப்படாதவன். அதை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் மாமனார் வீட்டில், அதான் அந்த பொண்ணுடைய தகப்பனார் வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். ஆனா தேடி வரும்போது என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்தது? அவன் இன்னொரு கல்யாணம் சகோதரருக்கு கொடுத்துட்டான். அவர் மனையன் தானே, அது கொடுக்கலாமா? கல்யாணம் பண்ண பிறகு எத்தனை வருஷமான கூட வருவாங்க, வச்சிருக்க வேண்டாமா? நீ வர நாளாய் போச்சு, அதனால ஒரு சகோதரருக்கு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இவனுக்கு கோபம் வந்தது. பெலிஸ்தர் வயல்ல போய் தீய போட்டு தீ மூட்டி வயலெல்லாம் அழிச்சு, அதனாலதான் இவனை பிடிச்சாங்க. அதே நேரத்தில் அந்த மாமனார் அந்த பொண்ணு எல்லாரும் சேர்த்து பிடிச்சு கொலை பண்ணிட்டான். எல்லாம் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அதுக்கப்புறம் இவனுடைய பெரிய பாவம் என்னன்னா, காசாவில் போய் விபச்சாரியை கண்டு அவன் மடியில படுத்துட்டான். அவளாலதான் ஆக்சுவலா அவனுடைய வல்லமை எங்க இருந்து சொல்லுங்க? இந்த தலைமுடியை கட் பண்ணிட்டா வல்லமை போயிடும். ஆனா யாருக்குமே தெரியாது. தேவனுக்கு அடுத்தபடி இந்த வல்லமை எங்க இருக்குன்னு இவனுக்கு தான் தெரியும். ஆனா இதை அவன் மடியில படுத்ததுனால உளறிட்டான். உன் வல்லமை எங்க இருக்கு, ஏன் இப்படி பராக்கிரமமா இருக்கிற, உன் மகிமை என்ன அப்படின்னு கேட்கும்போது கடைசியா சொல்லிட்டாங்க, என் தலைமுடியில இருக்கு. அதனாலதான் முடியை சிறைச்சிட்டாங்க. தலைமுடியை சிறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா வல்லமை போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு தெரியுமா? 16:20 அப்பொழுது அவர், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு பாருங்க, கர்த்தர் விலகிட்டாரு. கர்த்தர் என்ன ஆனாரு? கர்த்தர் அவனை விட்டு விலகினது அவனுக்கே தெரியல. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நம்ம பாஷையில, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கே தெரியல. அதான் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பசுத்தாவிக்கு அசுத்தாவிக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன், கவனிச்சிங்களா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வரும்போது என்ன செய்யாது? பரிசுத்த ஆவி வரும்போது தெரியும். ஆவியாளர் வந்துட்டார், அந்நிய பாஷை பேசுறோம், நமக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிட் வருது இல்ல, கவனிச்சிங்களா? ஆனா போகும்போது தெரியாது. இது யாரு? பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவி எப்படின்னா வரும்போது தெரியாது, ஆனா போகும்போது தெரியும். சத்தம் போட்டு ஐயோ நான் போறேன் அலறிட்டு பார்த்துருக்கீங்க. இந்த கோயில எல்லாம் விசுவாசம் ஆடுது இல்ல, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும், நல்லா பாடும், நல்லா கை தட்டி நல்லா ஆராதிக்கும். ஆனா திடீர்னு அலறிட்டு அப்படியே பார்த்தா ஐயோ எல்லாம் அலறி ஓடுவாங்க. பக்கத்துல இருந்து ஆடு நமக்கே தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணும்போது கடைசியா போறேன் அலறிட்டு ஓடி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். பரிசுத்த ஆவி அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிர்விசாரம் ஆயிட்டான்னா எப்படி கர்த்தர் அவனோட கர்த்தரே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வல்லமே போயிடுச்சு. இதுல என்ன விஷயம்னா, எந்த பெண் கண்ணுக்கு இன்பமா இருந்தாலோ பிரியமா இருந்தாலோ அதே கண்ணை பிடிங்கிட்டான் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய இது? வால் எடுத்த வாளாலே மடிவா, எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் எத்தனை குடும்பம் பார்த்துருக்கோம்? ஆதாம ஏலி குடும்பம் பார்த்தோம். இப்போ என்ன குடும்பம்? சிம்சோனுடைய குடும்பம். அதுக்கப்புறம் சவுல். 1 சாமுவேலுங்க, எல்லாரும் எடுத்து வாசிங்க. சவுலுக்கு எவ்வளவு பெரிய கணம் கொடுத்திருந்தாருன்னா, கணம் பண்ணி கனவீனப்படுத்தப்பட்டவர்கள். கவனிங்க, செய்தியுடைய தலைப்பு கணம் பண்ணி கனவீனப்படுத்தப்பட்டவர்கள். 1 சாமுவேல் 10:1 அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வந்தது? 1 சாமுவேல் 10 தலைவராக அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுது இல்ல? புரியுற மாதிரி தான் சொல்றேன் உங்களுக்கு.
தலைவரான அபிஷேகம், பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு? சவுல். இதுதான் கணம். கணத்துக்கும் கனவீனத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதான், நானும் சொல்லல, பைபிள்ல எல்லாம் அந்த வசனம் இருக்கு. பெரிய ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ சாமுவேல் சொல்றான், ஒரு பலி செலுத்தணும், ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ காத்துருன்றான். 7ஆம் வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். அடுத்து 7 நாள் காத்துரை. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று. எத்தனை நாள் காத்திரு? கொஞ்சம் நல்ல மனசுல வச்சுக்கிறீங்க. 7 நாள் காத்திருப்பா, நான் வர்றவரை பொறுத்துன்னு ஒரு கதை சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் வந்து பாத்துக்கிறேன், நான் வந்து பேசுறேன், நான் வந்து செய்யறேன் அப்படி சொல்றாங்கல்ல, அப்படி என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. ஆனா என்ன பண்ணிட்டான்னா, ஜனங்கள் இவனை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஜனங்கள் சிதறி போனார்கள் இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 8, 9 அப்படி பாத்தீங்கன்னா என்ன சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். பாருங்க, நல்ல கவனிங்க. 7 நாள் காத்திருந்தான். ஆனா கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னா சவுலே பலி செலுத்திட்டான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி, சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை என்னிடத்தில் கொண்டு வாங்கட்டான். ஏன்னா வரல ஆளு. 7 நாள் பார்த்தா வரல. இது என்னன்னா காத்திருக்கிறது. 7 நாள் காத்திருன்னு சொன்னால, நீ காத்திருக்கணுமா இல்லையா? வருவேன்னு சொன்னா கண்டிப்பா வரத்தானே செய்வா. அவன் தான் அந்த பலி செலுத்திருக்கணும். ஆனா சாமுவேல் வர தாமதமாயிடுச்சுன்னு சொல்லி இவனே செலுத்திட்டான். இப்ப நான் கொஞ்சம் நீ சர்ச்சை அம்பத்தூர் போயிட்டு வரேன், நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க யாரும் எழுதி பிரசவம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அதற்கென அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருக்கிறாங்க இல்ல. காசு வரலையே நம்ம எழுந்து பேச முடியுமா? அப்படிதான் ஆகி போச்சு. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிடுச்சு. இதான் கனவீனம். கனம் என்ன? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ராஜ்யபாரம். சாமுவேல் சொல்றான் பாரு, கீழே இருக்கும் பாருங்க. சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ராஜ்யபாரம் என்னைக்குமே ஒன்றதான் இருந்திருக்கும். ஆனா நீ புத்தீனமா பண்ணிட்ட. அதனால இப்ப என்னன்னா, உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ராஜ்யபாரம் என்ன ஆகாது? நிலை நிற்காது. கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணாரு. கர்த்தர் ராஜாவா கணம் பண்ணினாரு. இப்ப கர்த்தரா செஞ்சது யாரும் மாற்ற முடியுமா? கடிக்க முடியுமா? அது அவனால் தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏன் கனவீனம் பட்டான்னா, கீழ்ப்படியாமை. சொல்லுங்க. இந்த குடும்ப வேலை பார்க்கிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, 7 பிள்ளைகள் கீழ்ப்படியாமை. இங்க சவுளுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமை. எல்லாம் அப்படிதான். இந்த கீழ்ப்படியாமையில முக்கியமான பாயிண்டா வருது பாருங்க. இதுல முக்கியமான ஒரு இது என்னன்னா, அவன் தலையவே வெட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க. பெலிஸ்தர் சிம்சோன் தலைய வெட்டிட்டு போறான். 31ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒன்னும் சாமி இல்லை. 31, 8, 9 சீக்கிரம். 1 சாமுவேல் 31, 8, 9. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு, கில்போவான்ற மலையில செத்து கிடக்குறாங்க. யுத்தத்துல பெலிஸ்தியர் வெட்டி போட்டாங்க. 3 பேர் 4 பேர். சவுல் அவருடைய 3 குமாரர்கள். எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ராஜா. கர்த்தர் கனவீனம் பண்ணதில்லை. இதுதான் கனஹீனம். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, அவன் தலையை வெட்டிட்டான் பாருங்க. அவன் தேசத்துக்கு தலையை கொண்டு போறான்.
இந்த பேப்பர்ல போடுறாங்கல்ல, தலையை வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தான்னு சொல்றாங்கல்ல, பார்த்தீங்களா? இது எங்க நடந்ததுன்னா, தாவீது பெலிஸ்தியனுடைய தலையை வெட்டி தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா! தாவீதுடைய கீழ்ப்படிந்ததுனால, தாவீது கீழ்ப்படிந்ததுனால எந்த பெலிஸ்தியன் தலையை வெட்டினாலும் அதே பெலிஸ்தியன் தலையை கர்த்தர் வெட்ட வச்சார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் புரியும்படி தான் சொல்றேன். நல்ல விளங்குதான். கனமான குடும்பம், கனம் பெற்ற குடும்பம் கனவீனமானது. கனவீனத்துல இது கனவீனம். என்ன கனவீனம்னா, தலையில கொண்டு போயிட்டான் பாருங்க. இப்ப எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? இப்ப கடந்த நாள்ல ஒரு டெப்டி சிஎம் இறந்துட்டாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? என்ன பாக்கலையா? அவர் வாட்சை வச்சுதான் பாக்கலையா நீங்க நியூஸ்? எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, பூனேல அப்படியே விழுந்து சாம்பல் ஆகி போச்சு. அப்போ வாட்சி வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. போன வாரம் தானே இப்போ நடந்தது, சமீபத்தில். இன்னும் முடியல. அப்போ இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? தலையே இல்லையே. இப்ப நல்லா புரியுது உங்களுக்கு. அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன். தலையே வெட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? அப்போ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்து, நல்ல கவனிப்பை, நான் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு இருந்தால் எந்த இடத்துல கனவீனப்படுறோமோ அதே இடத்துல கர்த்தரோட உயர்த்துவார். அல்லேலூயா! ஒரே ஒரு ஆளை காமிக்கிறேன். யார் தெரியுமா? மொர்தெகாய். மொர்தெகாய் எங்க இருந்தான்? ஆகாஸ்வேரு அரண்மனையில. ராஜாவா இருந்தான் இல்ல அதிகாரியா இருந்தானா? அடிமையா இருந்தான். மொர்தெகாய் ஒருத்தன் ஒரு அரண்மனையில அடிமையா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த ஆமான் தான் அந்த அரண்மனையில கனப்படுத்தப்பட்டவன். அதுல நீ பாத்தீங்கன்னா எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 இருக்கு. ராஜா அவனை கனம் பண்ணி அவன் அரண்மனைக்கு அதிகாரியா உயர்த்தினான். யாரு? மனுஷன். ஆகாஸ்வேருங்கிற ராஜா இந்த ஆமான கனப்படுத்தி அவன் மோதிரத்தை கொடுத்து, இது அவனுக்கு அதிகாரம் சொல்லி, மோதிரம் எதை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்குது. அவன் மோதிரத்தை கொடுத்து எனக்கு 2வது நீதான் இருக்கணும் ஸ்தானத்தை கொடுத்து உயர்த்தினான். ஆனா அதே ஆமான் இருக்கிற அரண்மனையில மொர்தெகாய்ன்றவன் அரண்மனை வாசல்ல அடிமையா இருக்கிறான். இவன் ஆமானுடைய கர்வம் என்னன்னா, அவன் போகும்போதெல்லாம் யாரும் உட்கார்ந்து எழுப்பணும். உங்களுக்கு புரியுதா? ஆனா யார் மட்டும் எழும்ப மாட்டான்? மொர்தெகாய் மட்டும் எழும்ப மாட்டான். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் எழும்புவேன், உனக்கு நான் எழும்ப. அது அவன் கனம் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டான்னா, அந்த யூத குலத்தையே அழிக்கணும்ன்ற முடிவுக்கு ஆமான் வந்துட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எஸ்தர் போய் அந்த ஜனங்களை காப்பாற்றும்படி எஸ்தரே அங்க போய் அந்த ராஜாவுக்கு ராஜாத்தியா மாறுறான். எல்லாம் பெரிய கதை அது. பாருங்க, இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் அதே அரண்மனையில எந்த ஆமான் கனவீனம் பண்ணினானோ அதே ஆமான கொண்டு கர்த்தர் மொர்தெகாயை கனம் பண்ணினார். உங்களுக்கு புரியல உங்களுக்கு? அது எஸ்தர் 7:8 இருக்கு. இவன் மொர்தெகாய் ராஜாவை கொலை பண்ண வர்றவங்களை பார்த்து பிடிச்சி வச்சிட்டான். அது ஒரு புத்தகத்தில் எழுதி இருக்கு. ராஜா நித்திரை வராம அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கிறான். இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அதனால மொர்தெகாய் அவன் கேட்கிறான், திடீர்னு ராஜா அரண்மனைக்குள்ள போறான், ராஜாவை பார்க்க போறான். ராஜா கேட்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இப்போ இவன் என்ன நினைச்சிட்டான்னா, நான் தானே கனம் பண்றேன், என்னையத்தான் கனம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சிட்டான். இப்போ கனம் பண்றவனுக்கு என்ன செய்யணும்னு ராஜா கேட்கிறார். இவரே முதல்ல சொல்லிட்டாரு, ராஜா வஸ்திரம் தரிக்கணும், ராஜா கிரீடத்தை வைக்கணும், ராஜா ஏறி இருக்கிற குதிரையை கொடுக்கணும், விவிதமாய் ராஜா கனம் பண்ணின மனுஷன் சொல்லி ரோட்ல கூட்டிட்டு போகணும் சொன்னாரா? அப்போ ஆமான் ஆகாஸ்வேரு ராஜா சொல்றான், நீ செய்ய வேண்டியது மொர்தெகாய் செய்யலாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? யாருக்கு போக வேண்டிய கனம் யாருக்கு போச்சு? ஆமானுக்கு போக வேண்டிய கனம் மொர்தெகாய்க்கு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? மொர்தெகாய்க்குள்ள இருந்த வைராக்கியம். விடுவித்தால் விடுவிக்காத போனால் பிரச்சனையை வணங்க மாட்டோம். கொஞ்சம் வைராக்கியத்தோட நின்றீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன்,
எரிகிற அக்கினியா இருந்தாலும் அங்க இறங்குவார். எரிகிற அக்கினியில கூட கர்த்தர் இறங்குவார். ஏன்னா அதுதான் அவருடைய வைராக்கியம். என் பிள்ளைகளுக்காக நான் எருசலேமுக்காக வைராக்கியம் கொண்டேன். எருசலேம்னா நாம் தான். நமக்காக வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்ப நாமும் வைராக்கியமா இருந்தால் அந்த 3 வாலிபர்கள் என்ன சொன்னாங்க? விடுவித்தாலும் விடுவிக்காத போனாலும் பொற்சிலைய வணங்க மாட்டோம். அப்படி ஒரு வைராக்கியமா இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? 7 மடங்கு அக்கினியை எரிவிட்டு அக்கினியில் தீர போட்டான். ஆனா அந்த அக்கினியில யார் இறங்கினா? யாரு இறங்கினா? தேவன் ஏன் இறங்கணும்? அவர் மேல இருந்து அதை சாம்பலாக்கிக்கலாமே. முடியுமா? முடியாதா? சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல இருந்தே அக்கினியை சாம்பலாக்கி இருக்கலாம். ஆனா அவரே இறங்கினார். ராஜா பார்க்கும்போது 4வது ஆள் ஒருத்தர் உலாவுறார். 3 பேர் தானே போட்டோம். 4வது யாரு? தேவசாயர். அதான் தேவன். அப்போ என்ன சொல்றாருன்னா, என் தேவனுக்காக வைராக்கியமா நின்றீங்கன்னா எரிகிற அக்கினி ஜுவாலையா இருந்தாலும் ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. குதிரை கடிக்கிற சிங்க கொகையா இருந்தாலும் கர்த்தர் அங்க வருவார். ஒரு ராத்திரி முழு சிங்கங்கள் சேதப்படுத்தாம தானியேல் காப்பாற்றப்பட்டானே, காரணம் அவன் ஜெபம். நிறைய இருக்க நேரம்ல சொல்றேன் நான். அப்ப யார் கனப்படுத்தப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டார்கள்? புரியுதா உங்களுக்கு? யாரை கனம் பண்ணி கனவீனம் பண்ணினார்? எங்கெல்லாம் கனம் படுத்தினாங்களோ மனுஷரால் அவர்கள் கனத்தை ஏற்றுக்கொண்டவங்க தேவனால் கனவீனத்தை பார்த்தார்கள். தேவனால் கனவீனப்பட்டார்கள். உன்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். நம்முடைய கனம் நமக்கு யார் கொடுக்கணும் சொல்லுங்க? நான் போனேன், என்னை உட்கார கூட சொல்லல. இது என்னது? நம்ம வருத்தப்படுறோம், நீ கனம் பண்ணலையே, இப்போ உட்காரன்னு கூட சொல்லல. ஆனா அதே வீட்டுல ஒரு பெரிய சிங்காசனத்தையே உனக்கு தருவார். நீங்க எனக்கு உட்கார சொல்லு, நான் வந்து நிக்கிறேன், உட்கார கூட சொல்லலையே அப்படி சண்டை போட்டீங்கன்னா அது அறியாமை, அதான் புத்தியினம். அமைதியா வந்துட்டோம்னா அதே இடத்துல அவங்க கூப்பிட்டு உங்களை உட்கார வைப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் எப்படி இருந்தால் கனம் பெறுவோம், எப்படி இருந்தால் கனவீனம் பண்ணப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரோடு இருந்தால், சுருக்கமா சொல்றேன், கர்த்தரோடு இருந்தால் நாம் கனப்படுத்தப்படுவோம். கர்த்தரை விட்டு விலகினால் நாம் கனவீனப்படுத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.